நாடு முழுவதும் தொடர்கிறது தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி வேட்டை. 377 கோடி ரூபாய் ரொக்கம் உள்பட 1000 கோடிக்கு மேல் தங்க நகைகள் பறிமுதல். புகைப்படத்துடன் கூடிய பூத் ஸ்லிப் செல்லாது என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் ஆவணங்களை காட்டி வாக்கு அளிக்கலாம் என அறிவிப்பு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கருத்துடைய கட்சிகள் ஆட்சி செய்தால்தான் நாடு வளர்ச்சி பெறும். இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு அதிமுக ஆட்சி 100 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறும் என முதலமைச்சர் பெருமிதம். பொள்ளாச்சி கொடூர குற்றவாளிகளை தப்ப வைக்க ஆளும் கட்சியும் போலீசும் முயற்சி. பாலியல் வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்காணிப்பில் விசாரிக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. 2G ஊழல் வழக்கில் சிறை சென்றவர் கனிமொழி என தமிழிசை சவுந்தரராஜன் கடும் தாக்கு. மக்கள் நீதி மய்யம் அதிகாரத்திற்கு வந்தால் தவறு செய்யும் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்வோம் என கமலஹாசன் உறுதி. தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படைகளால் நாடு முழுவதும் 377 கோடி ரூபாய் ரொக்கமும் 312 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் பறக்கும் படைகளால் 377 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 157 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மதுபானங்களும் 705 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான போதைப் பொருட்களும் 312 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தங்கம் வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநில வாரியான விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக 127.84 கோடி ரூபாய் சிக்கியுள்ளது. இதேபோல 135.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 884 கிலோ அளவுக்கு தங்கம் வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 6.19 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இலவசமாக கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டவை உள்ளிட்ட பிற பொருட்களும் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு அடுத்தபடியாக ஆந்திரத்தில் 95.79 கோடி ரூபாய் பணமும் 30.48 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தங்கம் வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாலே வேறு ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறுவதால் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா மற்றும் அசோக் லவாசா ஆகியோர் நேற்று முதல் ஆய்வு செய்து வருகின்றனர். கிண்டியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர்கள் ஆலோசனை நடத்தினர். இந்த நிலையில் வருமான வரித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் இன்று தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் சின்னங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதால் குழப்பம் ஏற்படுவதாகவும் அரசியல் கட்சியினர் கூறுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக அலோக் வலாவாசா கூறினார். All the political parties demanded to effectively check the distribution of money and freebies to voters and urged the Commission to take criminal action against those involved. Some of the parties demanded that CAPF should be deployed in the sensitive polling booths and CCTV cameras should be installed not only within the booths but also to cover the area which is outside the polling station. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்து உள்ள ஆட்சி இருந்தால் நாடு வளர்ச்சி பெறும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி வள்ளியூரில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது நாடு பாதுகாப்பாக இருக்கவும் மத்தியில் நிலையான ஆட்சி அமையும் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்து உள்ள ஆட்சி இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி பெறும் என்றும் எதிர்க்கட்சியினரை பொறுத்தவரை மாநிலத்திற்கு மாநிலம் பிரதமராக வேண்டும் என எண்ணங்களை கொண்டவர்கள் எனவும் கூறினார். ஒத்த கருத்துடைய ஆட்சி அமைந்தால்தான்
நம்மளுடைய திட்டங்கள் நிறைவேற முடியும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் ஆட்சியில் இருந்தால்தான் நம் தமிழகம் வளம் பெறும், செழிக்கும். அதே இன்னைக்கு தமிழக மக்களுடைய நலன் கருதி மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வருகின்ற பொழுது, ஒத்த கருத்துள்ள ஒரு ஆட்சி அமைகின்ற பொழுது, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுவதும் நிறைவேற்றுவதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் வாகையடி முனைப்பகுதியில் மனோஜ் பாண்டியனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு வேட்டையில் இறங்கினார். அப்பொழுது பேசிய அவர், சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துவிட்டு உண்மையான அதிமுக கூட்டணியை திமுக விமர்சனம் செய்வதாக கூறினார். ஜெயலலிதா மறைந்தாலும் அவர் முன்னெடுத்த திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம் எனவும் பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய கூட்டணி நாம் அமைத்திருக்கின்றோம். அப்படி அதே போல திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அவருடைய தலைவர்கள் நம்மை பற்றி விமர்சனம் செய்யறாங்க, கூட்டணி பற்றி விமர்சனம் செய்யறாங்க, முதலமைச்சரை பற்றி விமர்சனம் செய்யறாங்க. அதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பொள்ளாச்சி விவகாரத்தில் குற்றவாளிகளை ஆளும் கட்சியினரும் போலீசாரும் தப்பிக்க வைக்க முயல்வதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், வரும் தேர்தலில் மத்தியில் மதவெறி பிடித்த பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பொள்ளாச்சி விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை ஆளும் கட்சியினர் தப்பிக்க வைக்க முயற்சி செய்வதாகவும், காவல்துறையினர் பணம் வாங்கிக் கொண்டு குற்றவாளிகளை காப்பாற்ற முயல்வதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எனவே பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியாது எனவும் ஸ்டாலின் உறுதி அளித்துள்ளார். குற்றங்களை தடுக்க, விரைந்து விசாரிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்களுக்கென்று தனியாக சிறப்பு சைபர் குற்றப்பிரிவு உருவாக்கப்படும். பணிபுரியக்கூடிய இடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பெண்கள் பணியாற்றும் நிறுவனங்கள் அனைத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். கனிமொழி தமது பதவியை தவறாக பயன்படுத்தி 2G ஊழலில் சிக்கி சிறை சென்றவர் என தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் ஒட்டப்பிடாரம் அருகில் உள்ள குறுக்கு சாலை, புதியம்புத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அவருடன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜுவும் உடன் சென்றார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பதவியை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்தவர்தான் கனிமொழி என்றும், திமுகவினர் அலைக்கற்ற ஊழலில் எடுத்த பணத்தை வைத்துதான் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் செலவு செய்வதாகவும் கூறினார். திமுகவின் அனைத்து வேட்பாளர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்படும் பொழுது, இலங்கையில் கொல்லப்படும் பொழுது மத்தியில நீங்க தான் ஆட்சி, மாநிலத்துல நீங்க தான் ஆட்சி, தடுத்தீர்களா? தடுக்காம அதே கரை பணிந்த கைகளால் கொண்டு சென்று ராஜபக்சேவோட பரிசும் வாங்குனீங்க. நீங்க இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? மக்கள் நீதி மய்யம் அதிகாரத்திற்கு வந்தால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவை தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் அழகரை ஆதரித்து பழங்காநத்தம், ஜேம் தியேட்டர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் கமலஹாசன் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், மக்கள் பணி செய்யவில்லை என்றாலே தாமே நேரில் சென்று தட்டி கேட்பேன் என தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் கொள்ளையெடுத்த பணத்தை வைத்து 2 இந்தியாவை வளமாக்கலாம் என்றும் கமலஹாசன் கூறினார். கட்சிக்காரர்கள் பணத்தை வாரி இறைத்து பிரச்சாரம் செய்வதாகவும், மக்கள் அன்பை மூலதனமாக வைத்து தாங்கள் பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்போது இவர்கள் திருடும் காசை சேமித்து வைத்தாலே 2 தமிழகத்தை சுருக்கமாக என்ஆர் காங்கிரஸ் பிரச்சார பிக் நோட்டீஸில் பிரதமர் படம் இடம்பெறாதது ஏன் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மக்களவைத் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஏழைகளுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளது என தெரிவித்தார். இதனை யூனியன் பிரதேசம் உள்ள மாநிலங்களில் ராகுல் காந்தி எடுத்துக் கூற வேண்டும் என நாராயணசுவாமி வேண்டுகோள் விடுத்தார். உருளையன் தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பிட் நோட்டீஸில் ஜெயலலிதா, ரங்கசாமி உள்ளிட்ட படங்கள் உள்ள நிலையில் பிரதமர் மோடியின் படம் மட்டும் ஏன் இடம்பெறவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். பிரதமர் வேட்பாளராக ரங்கசாமி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என அவர் வினவினார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வேட்பாளருடைய படங்கள் இல்லை. அதாவது பாரதிய ஜனதா கூட்டுங்க அனுமதிக்கு அராதராவோடு கூட்டு. ஆனா இந்த மாநிலத்துல, நம்ம புதுச்சேரி மாநிலத்துல அனைத்து தேசிய தலைவர்கள் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் கூட மரியாதைக்குரிய ஜெயலலிதாமையார் படம் இருக்குது. அப்ப நரேந்திர மோடி அவர் பிரதமராக இருந்திருக்கியா? இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரை முன்னிறுத்தி அவர் தேர்தலில் ஓட்டு கேட்கிறாங்க? யாருக்காக ஓட்டு கேட்கிறாங்க? சத்தீஸ்கரில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். சத்தீஸ்கரின் கேங்கர் மாவட்டத்தில் குழுவாக சென்ற எல்லை பாதுகாப்பு படையினரை நோக்கி மாவோயிஸ்டுகள் இன்று துப்பாக்கி சூடு நடத்தினர். இதனை அடுத்து வீரர்களும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த கடுமையான துப்பாக்கி சண்டையில் 4 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இவர்களோடு வேறு 2 வீரர்களும் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமுள்ள சத்தீஸ்கரில் திடீரென 4 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளது அந்த பகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் நிற்கவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோழிக்கோடு வந்த ராகுல் காந்தி பின்னர் ஹெலிகாப்டரில் வயநாடு சென்றார். இவருடன் பிரியங்கா காந்தியும் வந்திருந்தார். இருவருக்கும் கேரள காங்கிரசார் உற்சாக வரவேற்பு அளித்ததோடு இருவரையும் வயநாட்டில் உள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக அழைத்து சென்றனர். இதனையடுத்து வயநாடு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தேர்தல் அதிகாரியிடம் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். தென்னிந்திய மக்களவைத் தொகுதியில் முதல் முறையாக ராகுல் காந்தி போட்டியிடுவதால் கேரள காங்கிரசார் உற்சாகம் அடைந்துள்ளனர். இதனிடையே வயநாடு மக்களவைத் தொகுதியில் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ததை அடுத்து முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் KV தங்கபாலு இந்த தொகுதியின் காங்கிரஸ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் அறிவித்துள்ளார். தேர்தல் முடியும் வரை வயநாட்டில் தங்கியிருந்து ராகுல் காந்திக்கு தேவையான தேர்தல் பணிகளை தங்கபாலு கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமேதி தொகுதியை ராகுல் காந்தி புறக்கணித்திருப்பதை அப்பகுதி மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மற்றும் கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அமேதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அமேதி தொகுதியில் தொடர்ந்து 15 வருடங்களாக பதவியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இப்பொழுது மற்றொரு தொகுதியை தேர்ந்தெடுப்பது ஏன் என்றும் அதை அமேதி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். காஷ்மீர் எங்களின் பூமி, டெல்லியின் சர்வாதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை என மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மக்களவைத் தொகுதியில் மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் அவர் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசினார். 370வது சட்டப்பிரிவை நீக்கினால் இந்தியாவிலிருந்து ஜம்மு காஷ்மீர் பிரிந்துவிடும் என்றும் அப்போது எச்சரித்தார். காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கும் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை மெஹபூபா கேட்டுக் கொண்டார். This is something, we are living in a democracy, but look at it. It seems that कोई मार्शल लॉ लगा है जम्मू कश्मीर में कि आप फैसला करोगे कि जम्मू कश्मीर के लोग किस दिन किस सड़क पे चलेंगे. This is not done. I mean, there are emergencies and this is our land. We are the people. हमारी जमीन है, हम लोग यहाँ रहते हैं. हमको बाहर से दिल्ली से कोई डिक्टेशन नहीं आना चाहिए कि आपकी गाड़ी कब चलेगी तब नहीं चलेगी. ये बहुत गलत है, ऐसा नहीं होना चाहिए.
ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது சட்டப்பிரிவை நீக்கும் விவகாரத்தில் பாஜக உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா சில தினங்களுக்கு முன் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த செய்தி தொகுப்பில் இன்று திருவண்ணாமலை, ஆரணி மற்றும் விழுப்புரம் தொகுதி வேட்பாளர்களின் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். திருவண்ணாமலை தொகுதியை கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுகவிடமிருந்து அதிமுக வேட்பாளரான ஆர் வனரோஜா கைப்பற்றினார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரை 1,68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் இத்தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி களம் இறங்குகிறார். ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அவர் வேளாண் அதிகாரி தற்கொலை வழக்கில் பதவியை இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை எதிர்த்து திமுக சார்பில் CN அண்ணாதுரையை மீண்டும் போட்டியிடுகின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஞானசேகரும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் அருளும், நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் ரமேஷ் பாபுவும் திருவண்ணாமலை தொகுதியில் களம் காணுகின்றனர். ஆரணி தொகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஏழுமலை வெற்றி பெற்றார். 2ஆம் இடத்தை திமுக வேட்பாளர் ஆர் சிவானந்தம் பிடித்தார். பாமகவின் மூத்த தலைவர் AK மூர்த்தி திமுக வேட்பாளரை விட 5000 வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுவினார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் இத்தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் ஏழுமலையை களம் இறக்கப்படுகிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு வேலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் செயல் தலைவர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் செந்தமிழனும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் சாஜியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ் அரசியும் களமிறக்கப்படுகிறார்கள். விழுப்புரம் தொகுதி கடந்த 2008ஆம் ஆண்டு மறுசீரமைப்பு திட்டத்தின்படி தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் வெற்றி பெற்றார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அன்று சாலை விபத்தில் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக வேட்பாளர் டாக்டர் கோ முத்தையன் 2ஆம் இடத்தினை பிடித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக, திமுக ஆகியவை தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு இத்தொகுதியை ஒதுக்கி உள்ளன. அதன்படி அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவின் வடிவேல் ராவணனும், திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் களம் காண்கின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக இருக்கும் ரவிக்குமார் இந்த தொகுதியில் தற்பொழுது திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கணபதியும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் அன்பில் பொய்யா மொழியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரகலாதாவும் போட்டியிடுகின்றனர். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருட்களின் மூலம் தமிழ் மொழியே இந்தியாவின் மூத்த மொழி என தெரிய வருகிறது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் மீண்டும் அகழாய்வு நடத்த தொல்லியல் துறைக்கு உத்தரவிடக் கோரி தூத்துக்குடியை சேர்ந்த காமராஜ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோல் தூத்துக்குடி சிவகலை பரம்பு பகுதியில் அகழாய்வு நடத்த கோரியும் தனி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கின் மீது இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது மத்திய அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மாதிரி பொருட்களின் கார்பன் பரிசோதனையில் ஒரு பொருளின் வயது கிமு 905, மற்றொன்றின் வயது கிமு 791 என தெரியவந்துள்ளதாக தெரிவித்தார். விசாரணைக்கு பின்னர் பேசிய நீதிபதிகள் தமிழ் மொழியே இந்தியாவின் பழமையான மொழி என தெரிய வருகிறது என கருத்து தெரிவித்தார். கார்பன் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் ஆதிச்சநல்லூரில் அடுத்த கட்ட அகழாய்வு பணியை மத்திய அரசு மேற்கொள்ளுமா அல்லது மாநில அரசு மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுமா என்று மத்திய தொல்லியல் துறை ஏப்ரல் 11ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொடநாடு விவகாரம் குறித்து தொடர்ந்து பேசி வந்தால் ஸ்டாலின் மீதான அவதூறு வழக்கிற்கான தடையை நீக்க வேண்டியிருக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவம் குறித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றன. மேலும் கொடநாடு சம்பவத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக ஸ்டாலின் பேசியதால் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடுத்தது.
இருப்பினும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடநாடு குறித்து அவர் பேசி வந்துள்ளார். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் கொடநாடு விவகாரம் தொடர்பாக பேசுவதை ஸ்டாலின் தவிர்க்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஆனால் ஸ்டாலின் தொடர்ந்து தனது பிரச்சாரத்தில் கொடநாடு குறித்து பேசி வந்ததால் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளது. மேலும் இது குறித்து தொடர்ந்து பேசினால் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் பணம், வெடிப்பொருட்கள் மற்றும் ஜெலட்டின் குச்சிகள் சிக்கின. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள வாவிப்பாளையத்தில் பறக்கும் படை அதிகாரி கார்த்திக் குமார் தலைமையில் இன்று காலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை அவர்கள் சோதனை நடத்தியதில் 3,05,000 ரூபாய் பணம் அந்த வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை பறக்கும் படையினர் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சுப்பையா என்பவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். திருச்செந்தூர் அருகே ஆறுமுக நேரி சோதனை சாவடியில் இன்று காலை நிலையான கண்காணிப்பு குழுவினர் சோதனை நடத்தினர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் ஆவணங்களின்றி 2,35,000 ரூபாய் மறைத்து வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். பணத்தை பறித்த அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். இதேபோல் கரூர் அருகே உரிய அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட 450 கிலோ வெடி மருந்து மற்றும் 1100 ஜெலட்டின் குச்சிகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உள்ள மக்கள் நலத்திட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதால் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த மடத்துக்குளம், துங்காவி, கனியூர், காரத்தொழுவு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மகேந்திரன் தேங்காய் கொப்பரைக்கு அதிகபட்சமான விலையான 90 ரூபாய்க்கு மேல் நிர்ணயிக்கப்படும் என்று கூறினார். இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம், இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம், பொங்கல் பரிசு 1000 ரூபாய் என பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு பயன் அளிப்பதாக தெரிவித்தார். இதனால் மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என கூறினார். விருதுநகர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்க தாக்கூரை ஆதரித்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா வாக்கு சேகரித்தார். விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் திமுக கூட்டணி கட்சியினர் திரளாக பங்கேற்றனர். அப்போது பேசிய திருச்சி சிவா, தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தால் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறினார். மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கடல் நீரை குடிநீராக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ARR சீனிவாசன் ஆகியோரும் சென்று வாக்கு சேகரித்தனர். ஊதியம் வழங்காததை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 10ஆம் வகுப்பு விடைத்தாள்கள் திருத்தும் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணியில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு 2500 முதல் 4000 ரூபாய் வரை ஊதியம் தருவதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து விடைத்தாள்களை திருத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை பணம் ஆசிரியர்களுக்கு வழங்காததால் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 10ஆம் வகுப்பு விடைத்தாள்கள் திருத்தும் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு 12 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டி அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கடந்த ஆண்டு 2017-17ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திருத்துவதற்காக அனைத்து ஆசிரியர்களும் வர வச்சாங்க. நாங்களும் பொதுத் தேர்வுக்கு உண்டான மதிப்பீடு பண்ணி கொடுத்தோம். ஆனால் அதுக்கு உண்டான மதிப்பூதியம் எங்களுக்கு இன்னும் வந்து சேரலை. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம். அவங்களும் இதா தரேன் இந்த தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தரல. இன்னைக்கும் திங்கக்கிழமை பண்ணோம். திங்கக்கிழமை கேட்டதுக்கும் 2 நாள் ஆயிடும். நாங்கள் இன்னும் எதுவுமே எங்களுக்கு சாதகமான பதில் வராதனால இந்த வருஷம் 2018-19 ஆண்டுக்கு இப்போ நாங்கள் பேப்பர் திருத்தத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கும் எங்களுக்கு பதில் வராதனால இப்போ எல்லா ஆசிரியர்களும் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணியிருக்கோம்.